ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற த ரெக்கிங் க்ரூ. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே வால்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாப்புல. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இவருடைய பையனுக்கு கொடுக்கப்படுது. ஆக்சுவலி இவருக்கு 2 பையன். மூத்த பையன்தான் நம்ம டேவ் பட்டிஸ்டா, அவருடைய பேர் ஜேம்ஸ். அவருக்கு 2வது பையன் ஒருத்தர் இருக்கான், அதுதான் நம்ம ஜேசன் மேமுவா, அவருடைய பேர் ஜானி. இதில் 2 பேருமே கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் கிடையாது, ஹாஃப் பிரதர்ஸ். இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம டேவ் பட்டிஸ்டா இருக்கார் இல்லையா, இவர் யூஎஸ் நேவிக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாப்புல. ஆள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப், எதுனாலும் வாயை விட கைதான் நம்ம ஆளுக்கு அதிகமாக பேசும். இவர் எப்படி அப்படின்னா, இன்னும் இவருடைய தம்பி இருக்காப்புலையே நம்ம ஜேசன் மேமுவா, அவர் இருக்காரு. அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலீஸ் டிடெக்டிவாக இருக்கிறாப்புல. ஆனால் இப்போ சஸ்பென்ஷனில் இருக்கார். என்ன ஏதுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சஸ்பென்ஷனில் தான் நம்ம ஆள் இருக்கிறாப்புல. இவருடைய அம்மாவே ஒரு சூழ்நிலையில் கொலை செய்யப்படுறாங்க. யார்? ஜேசன் மேமுவோடைய அம்மா கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் தன்னுடைய அம்மாவை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே அவர் கொஞ்சம் கடுப்பில் அங்கங்கே குடிச்ச முடியுமா தான் இருக்கிறாப்புல. இந்த படத்தில் கையில் பாட்டில் இல்லாத சீனே நீங்கள் பார்க்க முடியாது. நம்மளால் எப்பயுமே குடிச்ச முடியுமா தான் இருப்பார். எதுவுமே கிடைக்கலன்னா பக்கத்தில் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் வச்சுருந்தா அதே எடுத்து குடிச்சிருவாப்புல. குடிச்ச முடியுமா தான் படம் ஃபுல்லாகவே தெரிவாப்புல ஜேசன் மேமுவா. இப்போ டேவ் பட்டிஸ்டாக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை இவருடைய மனைவி, இங்கே பாருங்க, உங்கள் தம்பி சொல்ல வேணாமா, 1000 இருந்தாலும் அவருக்கு இவர் தானுங்க அப்பா, அப்புறம் ஏதாவது பிரச்சனையாக இருப்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, இங்கே வரு, எங்கள் அப்பன் செத்தா என்ன இருந்தால் என்னன்னு போய்கிட்டே இருப்பேன், அவன் நீ வேற, அவன் எது கூப்பிடணுப்பா அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது நான் கூப்பிட்றேன் அப்படின்னு இவங்களே கூப்பிட்டுறாங்க அவருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து. இப்போ அவர் வேண்டாம் இருப்பாப்பிள்ளையே பார்த்து காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா அப்பாவுடைய ஃபியூனலுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காப்புல. யார்? நம்ம ஜேசன் மேமுவா. ஆனால் இந்த 2 பசங்களுக்கே ஆரம்பத்தில் இருந்து ஒத்தே வரல பெருசாக. ஏன்னா நம்ம ஜேசன் மேமுவா அவங்க அப்பாவோட பல வருஷங்களாக பேசுகிறதே கிடையாது. அதுக்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதனால் இப்போ ஃபியூனரில் ஒன்றா மீட் பண்ணால் கூட 2 பேரும் ஒருத்தர் அண்ணன் தம்பி 2 பேரும் கொலகானில் தான் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு தருணத்தில் அப்பா ஆக்சுவலி ஆக்சிடெண்ட்டில் இறக்கலை, அவர் கொலை தான், பிளான்டு மர்டராகத்தான் அவரை பண்ணியிருக்காங்க. உண்மையாக யார் அவரை கொலை பண்ணணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்தே களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜானத்தன் ட்ரோப்பர் அப்படிங்கிற நபர் எழுதி இதை ஏஞ்சல் மேனுவல் சோட்டோ அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்காப்புல. கிளீன் ஸ்லேட் ஆக்ஷன் காமெடி படம். வழக்கமாக ஹாலிவுட் படங்கள், ஆக்ஷன் காமெடி படங்கள்னா என்னென்ன எதிர்பார்ப்போமோ அப்படியே அதே டெம்ப்ளேட்டில் டிட்டோவாக ஒரு கதைக்களத்தை எடுத்து இவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்காங்க. படத்தில் குறிப்பிட்ட ஒரு 5-6 ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது. எல்லாமே ஆக்ஷன் பிளாக்ஸை பொறுத்தளவுக்கு அதகலமாக அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த டீமு. அது ஒரு ஓப்பன் என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் பிளாக்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை காட்சிகளும் இருக்குது. அதகலம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது, எஃபெக்டிவாக இருக்குது. அதுவும் எப்பயுமே ஒரு காலத்துலலாம், நான் சொல்கிற ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம், நீங்கள் மற்ற ஹீரோஸ் அடித்தாலுமே பறந்து போய் தான் விழுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சில பேர் அடித்தா அது ரொம்ப எஃபெக்டிவாக நம்பகத்தன்மையோடு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சரத்குமார்லாம் அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா, சரத்குமார் ஆகட்டும், நம்ம கேப்டன் ஆகட்டும், இவங்களுடைய படங்கள்லாம் வில்ல ஒருத்தன் சிக்கிறான், இல்லை வில்லனுடைய கைகால்கள்லாம் போட்டு அடித்து கையாலெல்லாம் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும். ஏன்னா சரத்குமாருடைய ஃபிட்னஸ் அந்த மாதிரி, ஆள் பார்க்குறது ஹைட் அண்ட் வெயிட், அப்பா அடித்தா சும்மா உள்ள விரும்புலிய பஞ்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பக்கம் டேவ் பட்டிஸ்டா, இன்னொரு பக்கம் ஜேசன் மேமுவா, 2 பேரும் ஆள் என்ன ஹைட் என்ன வெயிட் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க 2 பேரும், இந்த 2 கதாபாத்திரமே ஒன்று பயங்கரமாக கலாச்சிக்கிறோம், மலமாடு மாதிரி இருக்கு நீ அப்படின்னு ஆளுக்கு போட்டு ஓட்டி தள்ளுவாங்க. அந்த விதத்தில் காமெடியும் அட்டகாசமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமில். எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் ஒருத்தர் கலாச்சி தள்ளுற மாதிரி அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. சண்டே காட்சிகள் அந்த அளவுக்கு தத்ரூபமாக ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் ஆக்ஷன் கொரியோகிராஃபருக்காகட்டும், எடிட்டருக்காகட்டும், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே கிரெடிட் கொடுக்கணும். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஒரு 4-5 ஆக்ஷன் பிளாக்ல குறிப்பாக நம்ம 2 ஹீரோஸ் மட்டும் காரில் போகும்போது ஊருக்குள்ளே ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுவாகட்டும் 2 ஹீரோஸோட பின்னாடி காரில் 2 கதாபாத்திரங்கள் வரும். இவங்க ஒரு ஹைவேல போகிற மாதிரி போகிற தருணத்தில் இதே மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக் ஒன்று இருக்குது. அதுவும் அதகலமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க இவங்க. சிஜிஏ விஎஃப்எக்ஸ்னு ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக பிசிறடிக்காத அளவுக்கு தேவையான விஷயத்தை அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள். தேவையான விஷயத்தை ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்கு அந்த டீமை. இதில் 2 கதாபாத்திரங்கள் தான் முக்கியம். இவங்க இல்லாத ஃப்ரேமே கிடையாது. ஒன்று நம்ம டேவ் பட்டிஸ்டா, இன்னொன்று ஜேசன் மேமுவா. 2 பேருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கணக்கிச்சிதமாக உள்ளே கொண்டு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ பொழுது போகணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இது.
ஆனால் இதில் ஒரு சில பிரச்சனைகளும் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஒன்றுமே கிடையாது. ஏங்க அப்பா ஒருத்தன் பிளான் பண்ணி ஒரு வில்லன் குரூப் யாரோ ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னா ஒரு ஹீரோவாக இருப்பார் படத்தில், இல்லை ஹீரோவே 2 ஹீரோவாக இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து அப்பாவுடைய மரணத்துக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சி யார் அந்த வில்லனை கண்டுபிடிச்சி சிதைக்கிறோண்டா அப்படின்லாம் எப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் 1970 வர வேண்டிய படம். அவ்வளவு ஒரு பழைய கதை இது. அதனால ஃப்ரெஷ்ஷாலாம் எந்த ஒரு விஷயமே கதைக்களமாகவோ திரைக்கதையாகவோ எதையுமே எதிர்பார்த்தாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை போட்டு அடிச்சு துவைச்ச ஒரு கதைக்களம் தான் இது. திரைக்கதையுமே அந்த அளவுக்கு தான் இருக்குது. எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடையாது. நம்ம பல தடவை பார்த்து அடித்து துவைச்சா அதே கதைக்களம் தான். அந்த அளவுக்கு மட்டும் எதிர்பாருங்க. இது ஒரு மேட்ரு. இப்போ 2 ஹீரோஸ் எப்படிப்பட்டவங்கிறத ரொம்ப அழகாக இவங்க கடைசியாக உட்கார வச்சுருப்பாங்க. ஐயோ இந்த ஹீரோ தான் இப்படி இருக்காரு அப்படின்னு, ஐயோ இந்த அதுக்கு மேலே போலியே அப்படிங்கிற அளவுக்கு 2 ஹீரோ கேரக்டர்ஸையும் பக்காவாக போர்ட்ரே பண்ணி அதை நிற்க வச்சுருப்பாங்க. 2 பேரும் அடிச்சாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் போலங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக வில்லன் கேரக்டர் இருக்கணும் இல்லையா? நீங்கள் கிளாஸ் பேங்க் தான் அதில் வில்லனாக பண்ணியிருப்பாரு. நேராக அவருக்கே கால் பண்ணி, சார் நீங்கள் தான் வில்லனா படத்தில் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் ஏதோ கடனுக்கு ஒரு 2 சீன் உள்ளே வந்துட்டு போயிருப்பாரே தவிர எந்த ஒரு வில்லத்தனமும் இருக்காது. உப்புக்கு சப்பா ஒரு கதாபாத்திரம் அது. இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டே அந்த வில்லன் கதாபாத்திரம் எழுதப்பட்டவே தான். இதில் தான் இந்த படம் பெருசாக என்னங்க நீங்கள் 2 வேறு லெவலில் இருக்காங்க, இது என்னது கேரக்டர் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஒட்டவே கிடையாது. ஒரு சில இடங்களில் அந்த கொடுக்க வேண்டிய அந்த இம்பாக்ட்டுங்கிறதெல்லாம் பெருசாக கிடைக்காம போனது காரணமே வில்லன் கேரக்டர் இந்த அளவுக்கு இவங்க எழுதுனது தான். இது 2 முக்கியமான பிரச்சனையாக படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் ஒரு மாதிரி ஓகேயா தெரியுதுங்க அப்படிங்கிற ஃபீலை இந்த படம் உங்களுக்கு கொடுக்கலாம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படம் தான். இது ஒரு A-certified படம். நிச்சயமாக நியூரிட்டி, ஒரு சில விஷயங்கள், ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் நிறைய உள்ளே இருக்குது. தமிழ் டப்பிங்களெலாம் சரமாரியாக மாறி பேசியிருக்காங்க 2 பேரும். கலாய்க்கிறதா இருக்கட்டும், அதுலேயே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அது செக்ஷுவலாக ஒரு சில ரெஃபரன்சஸ் அப்படி இப்படின்னு உள்ளே இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள் எதன்னு, அப்புறம் அது ஸ்பாய்லராக கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது A-certified படம். 18 வயசு மேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் நம்ம டேவ் பட்டிஸ்டாக்கு வாய்ஸ் கொடுத்தவர் ஆக்சுவலி அந்த வாய்ஸில் என்ன பண்ணணுமோ அவர் மேக்ஸிமம் அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் டேவ் பட்டிஸ்டாக்கு அந்த வாய்ஸ் கொஞ்சம் கரெக்டாக உட்காரவே இல்லையே, செட்டே ஆகலையோ என்னங்க. அவருடைய உருவத்துக்கும் அந்த வாய்ஸு கொஞ்சம் அப்படி கண்ணீர் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் என்னவோ அந்த வாய்ஸுக்கும் அந்த ஃபேஸுக்கும் செட் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது உங்களுக்கும் தோணலாம். மற்றபடி தமிழ் டப்பிங் டீமை பொறுத்தளவுக்கு அவங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேவையானது உள்ளே இருக்குது. பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால் நான் சொன்னது தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பொழுதே போகலை அப்படின்னா டெஃபரெண்டாக நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். ஜாலியான ஒரு படம் தான். ஆனால் பெருசாக எதிர்பார்த்து புதுசாக அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. அந்த லெவலுக்கு மட்டும் எக்ஸ்பெக்டேஷனோடு போய் பார்க்கணும் அப்படின்னா ஜாலியாக ஒரு தடவை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.